الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. நேற்று ஓதின ஆயத்துக்களில் ரமலான் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நேற்று நேரம் போதாதனால இன்றைக்கு ஞாபகப்படுத்தப்படுது. அல்லாஹு தாலா எங்களை பார்த்து சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட மக்களே, உங்கள் மீது நோன்பு எழுதப்பட்டு விட்டது, எவ்வாறு முந்திய சமுதாயத்தின் மீது எழுதப்பட்டதோ. லஅல்லக்கும் தத்தகூன், ஏன் நீங்கள் தக்குவாதாரிகளாக ஆகவேன் என்பதற்காக வேண்டி. இந்த ஆயத்தில் ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட விஷயத்தெல்லாம் சொல்கிறான். ஆனாலும் சில முன்னுரைகள் அல்லது பிரெயின் வாஷ் மாதிரி என்னோட மூளையெல்லாம் தயார்படுத்துகிறான். என்ன, ரமலானுடைய நோன்பு ஒரு பாரமான கட்டளையாக இருந்துச்சு. இன்றைக்கு எங்களுக்கு லேசாக தெரியுது, ஏன்னா எங்களுக்கு மோடிஃபை பண்ணப்பட்டு லேசாக்கப்பட்டு எங்களுக்கு வந்து சேர்ந்துருக்குது. ஆனால் சஹாபாவுடைய காலத்தில் அப்படி இருக்கல்ல. ஆரம்ப காலத்தில் நோன்பு மக்ரிபோட இஷாக்கு முன்னாடி எதை சாப்பிட்றதோ அதை சாப்பிட்டா குடிக்கிறது குடிச்சு கொள்ள வேண்டியதான். இஷாவாகிட்டது அல்லது தூங்கிட்டோம்னு சொன்னால் மக்ரிபுக்கு பிறகு உடனே தூங்கினாலும் நோன்பு தொடங்கிடும். மக்ரிபோட தூங்கிட்டாலும் நோன்பு தொடங்கிடும். அல்ல இஷா தொழுதோடனே நோன்பு தொடங்கிடும், அடுத்த நாள் மக்ரிபு வரைக்கும். அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாரமான விஷயமாக தான் நோன்பு இருந்துச்சு. அப்போ அதனால் அல்லாஹு தாலா இந்த ஆயத்தில் எப்படி சொல்லுகிறான்டால், நோன்பு கடமையெல்லாம் முன்வைக்கும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விஸ்வாசிகளே, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களே நல்லா சொல்கிறான். ஒரு எவ்வளோ பெரிய ஒரு பாரமான விஷயமாக இருந்தாலும் கட்டளையாக இருந்தாலும் அவரை கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க தானே, நல்ல புள்ள தான் என்று சொன்னால் உடனே ஏற்றுக்கொள்ளத்துக்கு தயாராகுவாங்க. அதனால் அல்லாஹு தாலா இந்த வார்த்தையை பாவிக்கிறான். அதுக்கு பிறகு குத்திப அலைக்கும், உங்கள் மீது எழுதப்பட்டுட்டு நல்லா சொல்கிறான். அப்போ எழுதினது யார்? அல்லாஹ். எனவே அதை மாற்ற முடியாது, அழிக்க முடியாது. இப்போ ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் என்ற ஒரு நிலைமைக்கு மனிதன் வருகிறான். அதுக்கு பிறகு அடுத்தது அல்லாஹு தஆலா இன்னொரு விஷயத்தை சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் லேசிப்படுத்துகிறான். கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தின் மீது எழுதப்பட்டது போன்றும். அப்போ இப்படி சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் மனசுக்கு லேசாகுது. ஏண்டா இப்போ உதாரணமாக எங்களை நாங்கள் பார்க்குறோம், ஒரு இதில் நாங்கள் லொஸ்ட் ஆகிட்டா, வியாபாரத்தில் லொஸ்ட் ஆகிட்டோம், நஷ்டம் போயிட்டுதுண்டா மனசுக்கு பெரிய ஒரு பாரம். ஒரு கிளாஸில் 2 பேர் 3 பேர் ஃபெயில் ஆகிட்டாங்கண்டா அழத் தொடங்கிடுவாங்க. அதே நேரத்தில் அந்த கிளாஸில் 45 புள்ளிகள் 50 புள்ளிகளில் 40 புள்ளிகள் ஃபெயில் ஆகிட்டாங்கண்டா அந்த பிள்ளைகள் கவலைப்பட மாட்டாங்க, எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா எல்லாரும் ஃபெயில், நான் மட்டும் லொஸ்ட் இல்லை, எல்லாரும் லொஸ்ட் அப்படின்னு மனசுக்கு ஒரு லேஸ் உண்டாகும். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த பாரமான நோன்பு இருக்கிறது உங்களுக்கு மட்டுமல்ல முந்திய சமுதாயத்து மீதும் எழுதப்பட்டாச்சு. அப்படின்னா நாங்கள் பிடிச்சி தான் ஆகணும் என்ற ஒரு உணர்வு வருது. அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் நினைக்காதீங்க இந்த நோன்பை நாங்கள் கடமையாக்கி உங்களை கஷ்டத்தில் போடுறோம்டி, அப்படி அல்ல. இதன் மூலமாக உங்களுக்கு தக்வா என்ற தன்மை கிடைக்கிது. தக்வா நீங்கள் அடையிறதுக்காக வேண்டி. அப்போ தக்வா எவ்வளோ பெரிய சொத்துண்டா, அது அடையிறதுக்காக எவ்வளோ சிரமப்பட்டாலும் போதாது. வல் ஆகிபத்துலில் முத்தகீன், நல்ல முடிவு முத்தகீன்களுக்கு தான். உஇத்தத்துலில் முத்தகீன், சொர்க்க முத்தகீன்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் ஹுதல்லில் முத்தகீன். அப்போ தக்வா மீதான் அல்லாஹ்வுடைய எல்லா வாக்குறுதிகளும் இருக்குது. அதனால் இந்த நோன்புல சிரமம் கொஞ்சம் தான், ஆனால் இதன் மூலம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு மிகப்பெரிய பரிசாக இருக்குது. தக்வா என்று தெரிஞ்ச உடனே மனிதன் தயாராகுவான் என்பதனால் அதையும் அல்ல இங்கே சொல்கிறான். அதுக்கு அடுத்தது எங்களுக்கு மனசில் ஒரு சிந்தனை வரும், அப்படின்டா வருஷத்தில் 6 மாதம் நோம்பு பிடிக்கணுமோ தெரியாது, அல்லது 3 மாதம் பிடிக்க வேண்டுமோ தெரியாது என்ற உணர்வு உண்டாகும் என்பதனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஐயாமம் மாதுதாத், பெரிய நீண்ட காலம் அல்ல, விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஷ்ஷஹ்ரு ஹாக்கதா வஹாக்கதா வஹாக்கதா. இன்னொருக்க சொன்னாங்க, அஷ்ஷஹ்ரு ஹாக்கதா வஹாக்கதா வஹாக்கதா. அப்படின்னா 3 தடவை விரல்களால் எண்ணக்கூடிய அளவு. மாதம்டா இப்படி இப்படி இப்படின்னு சொன்னாங்க, 3 தடவை 10, 30 நாட்கள். இன்னொரு தடவை சொன்னாங்க 10, 10, 20, அதோட
9 காட்டினாங்க, 29 நாட்கள், இவ்வளோதான். அப்போ விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான் நீங்கள் நோன்பு பிடிக்கணும். அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்ல, இப்போ மனசுக்கு இன்னொரு கவலை ஒன்று வரும், நோன்பு பிடிச்சி தான் ஆகணும், ஆனால் மனிதன் நோயாளி ஆகிறார், திடீர்னு நோய் வரும், சின்னத்தில் பிரயாணம் செய்ய வேண்டி வரும். அப்போ அந்த நேரம் என்ன செய்கிறது? இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். உங்களை யார் நோயாளியாக இருக்கிறாரோ அல்லது பிரயாணத்தில் இருக்கிறாரோ அவர் நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இன்னொரு நாள் அதுக்கு கலா செய்து கொள்ளலாம். அடுத்ததும் ஒரே அடியான நோன்பை கடமையாக்கல. அதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், வாலல்லதின் யுத்தீகூனஹு ஃபித்யத்து தஆமு மிஸ்கின். ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கின், யார் நோன்பு பிடிக்க முடியுமோ அவர்கள் நோன்பு பிடிக்காமல் அதுக்கு பதிலாக ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்தாலும் போதும். இது ஆரம்பத்தில் இப்படி இருந்துச்சு, ஏன்னா இவ்வளோ பெரிய பாரமாக நோன்பு இருந்ததுனால. ஃபமன் தத்தவ ஹைரம் ஃபஹுவ ஹைருல் லஹு, யார் கொஞ்சம் அதை விட கூடுதலாக ஒரு மிஸ்கினை விட 2 மிஸ்கினுக்கு கொடுக்குறார், மிச்சம் நல்லம். தசூமு ஹைருல் லக்கும், இருந்தாலும் நோன்பு பிடிக்கிறதான் சிறந்தது நல்லா சொன்னாங்க. இப்போ இந்த ஆயத்து பின்னால் ஷஹ்ரு ரமதான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்ற ஆயத்தில் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், யார் ரமலானுடைய மாதத்தை உங்களை அடைகிறாரோ அவர் நோன்பு பிடிக்கட்டும் என்று நோன்பை கட்டாயமாக்கி இந்த ஆயத்து மன்சூக் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, மன்சூக் ஆக்கப்படலை, சட்டம் மாற்றப்படலை, இந்த சட்டம் இப்பவும் இருக்குது. யார் வயோதிபர் அழைக்கிறாங்களோ, ஆண்களோ பெண்களோ வயது முதிர்ந்திருக்கிறாங்க, நோன்பு பிடிக்கலும் ஆனால் கஷ்டத்தோடு தான் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க நோன்பு பிடிக்க தேவையில்லை, அதுக்கு பல ஃபித்யா கொடுக்கலாம், ஒரு ஏழைக்கும் நவளிக்கலாம். அப்போ இத்தாக்கா அரபியில் இஸ்திதாஅத்னு சொன்னாலும் சக்தி பெறுறது, யுத்தீகூனஹு என்று சொன்னாலும் சக்தி பெறுறது. யஸ்ததீஊனஹு அல்ல யுத்தீகூனஹு, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்டா? ஒரு 10 கிலோ கல் இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், நான் அஸ்ததீஉ ஹம்ல ஹாதல் ஹஜர், இந்த கல்லை எனக்கு தூக்கேலும் அப்படின்னா கஷ்டம் இல்லாமல் தூக்கேலும். ஒரு 25 கிலோ அல்ல 30 கிலோ கல் ஒன்று இருக்குது, நான் சொல்ல நான் உத்தியக்கு ஹம்ல ஹாதல் ஹஜர், இந்த கல் எனக்கு தூக்கேலும். அப்போ என்ன அர்த்தம்னா சிரமத்தோடு தான் தூக்கன்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ்வுல இங்கே என்ன சொல்கிறான், நோன்பு பிடிக்கலும் தான், ஆனால் சிரமத்தோட கஷ்டத்தோடு தான் பிடிக்க வேண்டி வரும். அவங்களுக்கு தான் இந்த சலுகை என்று அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ஹைர், ரமலானுடைய காலத்தில் இந்த சட்டம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அப்போ ஆரம்ப காலத்தில் இப்போ நான் சொன்ன மாதிரி மக்ரிபுக்கு பிறகு இஷாக்கு முன்னாடி அதை சாப்பிட்றதோ குடிக்கிறதோ குடிச்சு கொள்ளணும். மனைவியோர் ஒன்று சேரண்டா கூட மக்ரிபுக்கு முன்னாடி இஷாக்கு முன்னாடித்தான், அதுக்கு பிறகு இயலாது. அல்லது தூங்கிட்டோன்னு சொன்னாலும் இயலாது. இப்போ ஒரு சஹாபி கைஸ் இப்னு சிர்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க கூலி வேலை செய்யக்கூடிய சஹாபி, கூலி வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வராங்க, மக்ரிப் ஆகிட்டது. மனைவிட்டு கேட்குறாங்க, நோன்பு திறக்க ஏதாவது இருக்குதாண்டு. அவர் சொல்ல, வீட்டிலன்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இருங்க, பக்கத்து வீடுகளை கொஞ்சம் பார்த்துட்டு வாரேன்னு போயிட்டு வாராங்க. இவர் டயர்டில் கொஞ்சம் சாஞ்சார், தூக்கம் போயிட்டு வந்தோடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லிட்டா. ஏன்? நோன்பு தொடங்கிட்டது, தூங்கிட்டா நோன்பு தொடங்கிடும். இப்போ அப்படியே நோன்பு தொடங்கி அடுத்த நாளும் கூலி வேலைக்கு போகிறாரு, ரொம்ப டயர்ட், கஷ்டப்பட்டு வருத்தமாகி வாரார். இப்போ மனைவி ஒரு ரிவாயத்துப்படி ரசூல்லாவே அவர்கிட்ட கேட்டாங்க, இன்னொரு ரிவாயத்துப்படி மனைவி ரசூலாட்ட போய் சொன்னாங்க, யார் ரசூலல்லா பாருங்கள், கணவர் இப்படி வந்தார் நேற்று, அந்த நேரத்தில் சாப்பாடு இருக்கல, கொஞ்சம் இருங்க எடுத்துகிட்டு வரணும் போனால் அதுக்குள்ளே சாஞ்சவருக்கு தூக்கம் போயிட்டது, நோன்பு தொடங்கிட்டது, இன்றைக்கு ஆள நிலைமை ரொம்ப மோசமாகிட்டதுன்னு. இது ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதே மாதிரி பெண்களோடு ஒன்று சேரலான்னு ஒரு சட்டம் ஒன்று இருந்துச்சு, தூங்கிட்டா ஏலா. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வோட உட்கார்ந்து இரவில் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வாராங்க. வீட்டுக்கு வந்தால் மனைவியோர் ஒன்று சேர வேண்டிய தேவை இருந்துச்சு. அவள் படுத்து நின்றா, இவர் எழுப்பினார் ஒன்று சேரத்துக்காக வேண்டி. அவள் சொன்னால் நான் தூங்கிட்டேன். இல்லை, நீ தூங்கலை, போய்க்கு சாஞ்சு நின்றான்னு சொல்லி அவரோட சேர்ந்துட்டார். இருந்தாலும் மனசில் ஒரு இவருக்கு நினைச்சு நான் ஒரு கேம் கொடுத்துட்டேன். இப்போ இவங்க ரசூல்லாட்ட வந்து சொன்னாங்க, இப்படி நடந்துச்சு யாரும் சொல்லலை, ஒன்றும் செய்ய வழி இல்லை, பகலில் செஞ்சால் 2 மாதம் நோன்பு பிடிக்கணும், கலா செய்யணும், இரவில் என்ன ஒன்றும் செய்ய வழி இல்லை, நான் தூங்கலை நினச்சி அவளோட இப்படி செஞ்சிட்டேன். இப்போ ஆயத்திறக்கினான், உஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமி ரஃபஸு இலா நிசாஇக்கும், ரமலானுடைய நோன்புடைய இரவுகளில் உங்களுக்கு மனைமார்களோடு ஒன்று சேரதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹுன்ன லிபாசுல்லக்கும் வான்தும் லிபாசுல்லா ஹுன்ன, அவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை. அலிமல்லாஹன்னக்கும் குந்தும் தஹ்தானூன் அன்ஃபுஸக்கும், அல்லாஹு தஆலாவுக்கு தெரியும் உங்களோட உள்ளத்தில் ஒரு மோசடி நீங்கள் செஞ்சதை அல்லாஹ்க்கு தெரியும்.
எது உமர் ரலியல்லாஹு தான் செஞ்சது. இது மாதிரி இன்னும் சில சஹாபாக்களுக்கு நடந்துச்சு. அல்லாஹ் சொன்னது அல்லாஹ்க்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஃபதாப அலைக்கும் வஆஃபா அன்கும், அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான், உங்களுக்கு பாவத்தை மன்னிச்சிட்டான். ஃபல் ஆன பாஷிருஹுன்ன, இப்போ நீங்கள் ஒன்று சேருங்க அவங்களோட. வபுத்தகு மா கதபல்லாஹு லக்கும், உங்களுக்கு எழுதின ஒன்றை நீங்கள் எல்லா இடத்துல தேடிக்கொள்ளுங்கள். அப்படின்னா குழந்தை இதன் மூலமாக அடைய பாருங்க. இது உடலுறவு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. அடுத்து குலு வஷ்ரபு ஹத்தா தபையன் லக்கும் ஹைத்துல் அபியன் மின் ஹைத்துல் அஸ்வத் மினல் ஃபஜ்ர், நீங்கள் சாப்பிடுங்க குடிங்க எது வரைக்கும் வெள்ளை கயிறு கருப்பு கயிறுலேருந்து வெள்ளை கயிறை பிரித்து பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு தெளிவுண்டாகுமோ அது வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்க குடிங்க. மினல் ஃபஜ்ர் என்ற வார்த்தை ஆரம்பத்தில் இறங்கல, இது பிறகு இறங்கிச்சது. அப்போ சில சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, வெள்ளை கயிறையும் கருப்பு கயிறையும் வச்சுக்கொண்டு சாப்பிட தொடங்கினாங்க. அப்போ வீட்டில் வெளிச்சங்கள் லைட்டுகள் குறவு, வெளியில் உள்ள வெளிச்சத்தை வச்சு தான் வெள்ளை கயிறு எது கருப்பு கயிறுன்னு பிரித்தறிய முடியும். இவங்க இந்த ஆயத்துடைய மேலோட்டத்தை கவனித்து வெளிரங்கத்தை கவனித்து வெள்ளை கயிறையும் கருப்பு கயிறையும் வச்சு பார்த்து எது வெள்ளை எது கருப்புன்னு தெளிவாக விளங்க காட்டின்னு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட தொடங்கினாங்க. அப்படி சாப்பிட்றோன்னு சொன்னால் சூரியன் உதிச்சு கொஞ்சம் நேரம் ஆகணும், அப்போ தான் வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வந்து எது கருப்பு எது வெள்ளைன்னு விளங்கும். அதீப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் அறிவாளி தான், அவங்களும் இந்த ஆயத்துடைய வெளிரங்கத்தை கவனித்து அப்படி செஞ்சாங்க. தன்னுடைய தலைமாட்டில் தலைவாணிக்கு கீழே வருது, தலைவாணிக்கு பக்கத்தில் வெள்ளை கயிறையும் கருப்பு கயிறையும் வச்சு கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. ரசூல்லாட்ட வந்து அடுத்த நாள் சொன்னாங்க, இப்படி செஞ்சேன். ரசூல்லா சொன்னாங்க, அப்படின்டா உங்களோட தலைவாணி மிக பெருசாக இருக்கணும்னு சொன்னாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்டா, இரவையும் பகலையும் தான் நல்லா சொல்லுகிறான். ஹைத்துல் அபியத் பகல், ஹைத்துல் அஸ்வத் கருப்பு கயிறு சொன்னது இரவு. இரவுடைய இருளிலிருந்து பகலுடைய வெளிச்சத்தை பிரித்து அறியும் வரைக்கும் சொன்னால் உங்களோட தலைவாணி அவ்வளோ பெருசுண்டா இரவையும் பகலையும் சேர்த்துக்கிற அளவுக்கு பெருசாக இருக்குதான்னு கேட்டாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, நீ நினைக்கிற மாதிரி அர்த்தம் அல்லாது, இங்கே கருப்பு கயிறு வெள்ளை கயிறுன்னு சொன்னது இரவும் பகலும், இரவுடைய வெளிச்சமும் இரவுடைய இருளும் பகலுடைய வெளிச்சமும். அதனால் ஃபஜ்ர் மின ஃபஜ்ர் என்ற அந்த ஆயத்தும் இறங்கிச்சது, அந்த பகுதியும் அதையும் சேர்த்து சொன்னாங்க. ஃபஜ்ர் உதயமாகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றது குடிக்கிறதான் அதை. சும்மாத்தியம் முசியாம் லைல், பிறகு இரவு வரைக்கும் நீங்கள் நோன்பை பூர்த்தி செய்யுங்க. அப்போ இந்த ஆயத்துக்கள் இதில் நோன்புடைய சட்டம் இலேசாக்கப்பட்டு அல்லாஹு தஆலா எங்களுக்கு லேசாக்கி கொடுத்துருக்கிறான். ஆரம்பத்தில் இறக்கப்பட்ட மாதிரி சொல்லப்பட்ட மாதிரி நோன்பு இருந்துன்னு சொன்னால் இன்றைக்கு மிகப்பெரிய பாரமாக ஆகிடும். அடுத்த பகுதி இன்றைக்கு ஓதி காட்டப்பட்ட ஆயத்துக்களில் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இடையில ஹஜ் சம்பந்தப்பட்ட ஆயத்துக்களும் அதில் வருது. ஹஜ்ஜில் ஏற்படக்கூடிய தவறுகளுக்குள்ள நிவாரணையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதே மாதிரி அரஃபாத்தில் தங்குற விஷயமான அதுகளும் வருகிறது. இதே மாதிரி தலாக் சம்பந்தமாக விரிவாக அல்லாஹு தஆலா இந்த சூறால சொல்லியிருக்கிறான். அதெல்லாம் விரிவாக பேச நேரம் இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பிறகும் தஃப்சீருடைய பாடம் நடக்கும், அதில் இன்ஷா அல்லாஹ் விரிவாக நடக்கும். இதே மாதிரி குழந்தைக்கு பால் குடிப்பாற்று சம்பந்தமாக அதுக்குள்ள சட்டத்தையும் அல்லாஹு தஆலா இந்த சூரா பக்ராவுடைய 233வது ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதே மாதிரி கணவன் மௌத்தாயின பெண்களுடைய நிலைமை என்ன என்பதையும் அல்லாஹு தஆலா அதில் சொல்கிறான். தலாக்குடைய சட்டம் விரிவாக சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு அடுத்தது சின்ன ஒரு சம்பவத்தோடு முடிச்சுக்கிறேன். இதில் அல்லாஹு தஆலா சூரா பக்ராவுடைய 233வது ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அலம் தர இலல் லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் வஹும் உலூஃபுன் ஹதரல் மௌத். நபியே, உங்களுக்கு தெரியுமா, ஒரு கூட்டத்தினர் தங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியாகினாங்க. அவங்க ஆயிரக்கணக்கில் இருந்தாங்க. ஆயிரக்கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினர் மௌத்தை பயந்து தன்னுடைய ஊரை விட்டு வெளியாகினாங்க. அப்போ என்ன நடந்துச்சுண்டா, இது பனி இஸ்ராயலுடைய காலத்தில் அந்த சம்பவம். 4000 பேர், ஒரு ரிவாயத்து படி 8000 பேர். இது ரெண்டும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத். வஹப் இப்னு முனப்பஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, 30,000க்கும் 40,000க்கும் இடைப்பட்ட ஒரு எண்ணிக்கை உள்ள மக்கள் தங்களுடைய ஊரில் அவங்க இருந்த பகுதியில் கொலரா போன்ற நோய் பரவிட்டது, தொற்று நோய். அந்த நோய் பரவின உடனே அதிகமான மக்கள் அந்த பகுதியில் மௌத்தாக தொடங்கிட்டாங்க. இப்போ இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, உயிருக்கு பயந்து ஹதரல் மௌத்துக்கு பயந்து தன்னுடைய ஊரை விட்டு வெளியாகினாங்க. 4000, இன்னொரு வாய்த்துப்படி 8000, இன்னொரு வாய்த்துப்படி 30,000க்கும் 40,000க்கும் இடைப்பட்ட கூட்டத்தினர். ஃபக்கார் அலஹமுல்லாஹ் மூத்து, இவங்க போய் தூர ஒரு ஊரில் போய் தங்கிட்டாங்க. ஒரு இடத்துல போய் குடியேறினாங்க, ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கில்.
ஊராக அமைஞ்சிட்டுது. அங்கே போய் கொஞ்ச நேரத்தில் அல்லாஹு தாலா சொன்னான், மூத்து நீங்கள் எல்லாரும் மௌத்தாகுங்கண்டு. எல்லாரும் மௌத்தாகிட்டாங்க ஒரே செகண்டில். இன்னொரு வாய்த்துப்படி எல்லாம் 2 மலக்குகள் அனுப்பினான். ஒரு மலக்கு அந்த ஊருடைய ஒரு சைடில் இருந்தார், இன்னொரு மலக்கு மற்ற சைடில் இருந்தார். 2 பேரும் சத்தம் போட்டு கத்தினாங்க, எல்லாரும் வாங்கினே விழுந்து மௌத்தாகிட்டாங்க. இது சரி. இதன் மூலம் அல்லாஹ் என்ன உணர்த்துகிறான், மௌத்தை பயந்து எங்கே ஓடினாலும் மௌத்து வந்தே தீரும். இப்போ எனக்கு ரேடியேஷன் வந்துச்சு, நோய் வரும், மௌத்து வருண்டு பயந்து ஓடுறோமே, இது மார்க்கம் விரும்பானது ஒன்று. எங்களுக்கு வரக்கூடிய நோய் எங்கே இருந்தாலும் வந்தே தீரும். அது நாங்கள் சொல்லுவோம், நல்லா புத்தியை தந்திக்கிறான் தானே, வசதியை தந்திரான், அதல்ல. ஈமான் அல்லா தந்திக்கு முன்னாடி ஈமான் என்ன சொல்லுவது, எந்த ஊரில் நாங்கள் இருக்கிறோமோ அந்த ஊரில் ஒரு ஆஃபத் வந்தால் கொலரா போன்ற நோய்கள் அந்த ஊர் விட்டு வெளியாகக்கூடாது. அதே நேரத்தில் வெளியில் இருக்கக்கூடியவங்க அந்த ஊருக்கு வரக்கூடாது. எங்களை நம்பிக்கை இருக்கணும், அல்லாஹ் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நோயை தருவான், சோகத்தை தருவான், மௌத்தை தருவான், ஹயாத்தை தருவான். அதை யாரும் எங்கே போனால் தடுக்க முடியாது. அல்லாஹ் இந்த சம்பவத்து மூலம் எங்களுக்கு நிரூபிக்கிறான். இந்த மக்கள் மௌத்துக்கு பயந்து தன்னோட ஊரை விட்டு ஓடினாங்க, தூரம் போய் வசித்தாங்க. அவங்க அந்த ஊரில் இருந்தால் எப்போ யார் மௌத்தாகுவாங்கன்னு தெரியாது. மௌத்தாகுவாங்கள அந்த நேரம் இல்லாட்டி கொஞ்சம் நீண்ட காலத்துக்கு பிறகு மௌத்தாகுவாங்கன்னு கூட தெரியாது. ஆனால் ஊரை விட்டு போய் அங்கே போய் கொஞ்சம் 2-3 நாட்களில் எல்லாரும் எல்லாம் மௌத்தாக்கினாங்க, ஒரே அடியாக மௌத்தாகினாங்க. இப்போ அவங்க மௌத்தாகி மண்ணோட மண்ணாகி உக்கி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு நபி அந்த பக்கத்தால் போனாங்க பிற்காலத்தில். அவங்களோட பேர் ஹிஸ்கேல் அலைஹிஸ்ஸலாம். அந்த பகுதியால் போனாங்க. அவங்க நம்ம பார்த்த மக்களுடைய எலும்புகள்லாம் உக்கி போய் அப்படியே முழு ஊரும் மையத்தாக இருக்குது. இப்போ அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, யாரும் அந்த ஊர் மக்களை உயிர்ப்பிப்பாயாக. அல்லாஹ் தஆலா சொன்னானே, ஹிஸ்கேல் நீங்கள் முதலாவது சொல்லுங்க, எலும்புகளை பார்த்து முள்ளுகளை அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு நீங்கள் ஒன்று சேருங்கண்டு. அந்த உக்கி போன எலும்புகள் எல்லாம் அப்படியே ஒவ்வொரு மனிதனோட உடம்பும் எலும்பு கூடும் அப்படியே எலும்புகள் சேர்ந்து அப்படியே எலும்பு கூட எலும்பு நின்றுச்சு, எல்லா மனிதருடைய உடம்பும். அதுக்கு பிறகு சொன்னாங்க அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி, சதைகளே, நரம்புகளே, தோள்கள் நீங்கள் எல்லாம் வந்து ஒன்று சேருங்கண்டு. திரும்ப அந்த மையத்தை ஒவ்வொரு உடம்புடைய ஒவ்வொரு பகுதிகள், அவங்களுடைய சதை, எலும்புக்கு மேலே சதை, அதுக்கு மேலே நரம்பு, அதுக்கு பிறகு தோல் எல்லாம் வந்து சேர்ந்து மனித உருவம் பெற்றுச்சு. அதுக்கு பிறகு சொன்னாங்க அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஒரு ரூஹுகளே நீங்கள் திரும்ப வந்து சேருங்கண்டு. அப்போ இந்த ரூஹெல்லாம் திரும்ப வந்து சேர்ந்து அப்படியே எல்லாம் உயிர் பெற்றாங்க. சும்மா ஹியாகும், பிறகு அல்லாஹ் அவர்கள் உயிர்ப்பித்தான்னு சொல்கிறாங்க. இப்படி விரிவாக நடந்துச்சு. அல்லாஹ் லது ஃபாதுலின் அல நாஸ் வலாக்கின் அக்ஸர் நாஸ் லா யஷ்குரூன். அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்துக்கு கிருபை உள்ளவன், அருள் பாலிக்கக்கூடிய, உபகாரம் செய்யக்கூடியவன். ஆனால் அதிகமான மக்கள் நன்றி மறந்துடுறாங்க. இதை மறந்துடுறாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த சம்பவத்து மூலமாக இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே எல்லாருக்கும் அல்லாஹு தஆலா ஒரு படிப்பினை வச்சிருக்கிறான். அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்தை மீறி, அவனுடைய விருப்பத்தை மீறி உலகத்தில் எதுவும் நடக்காது. என்ன நடந்தாலும் எல்லாம் நாடுறதான் நடக்கும். அதனால் அதை நாங்கள் மறந்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய கையில் அனைத்தும் இருக்குன்னு நாங்கள் அவனின் பக்கம் ஒடுங்க வேண்டும். இதே மாதிரி அல்லாஹு தஆலா இந்த சூறாவில் இதுக்கு முந்தியுள்ள ஆயத்துக்களில் சொல்கிறான், ஹாஃபிது அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்துல் வுஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன். நீங்கள் தொழுகையில் பேணுதலாக தொழுங்க, வஸ்ஸலாத்துல் வுஸ்தா அதுவும் குறிப்பாக அசருடைய தொழுகையும் பேணுதலாக தொழுங்க. வகூமு லில்லாஹி கானிதீன், நீங்கள் தொழுகையில் நிற்கும் பொழுது இறை அச்சத்தோட அமைதியாக நில்லுங்கன்னு ஆயத்திறங்கிச்சு. இந்த ஆயத்துக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, தொழுகையில் ஒருத்தர் பேசிக்கொள்வாங்க, ஒருத்தர் தொழுகையிலும் பேசிக்கொள்ளும். இதே மாதிரி சலாம் சொன்னால் பதில் சொல்லிக்கொள்வாங்க. அப்படியெல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி தொழுகையில் இப்போ இமாம் ஜமாத்து நடந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், இமாம் ஜமாத்தில் இமாம் எப்படி இருக்கிறாரோ அவரோடு வந்து சேர்ந்து கொள்வோம். நாங்கள் 2வது ரக்காயத்தில் சேர்ந்தால், 3வது ரக்காயத்தில் சேர்ந்தாலும் சரி, 4வது ரக்காயத்தில் சேர்ந்தாலும் சரி, இமாமோடு சேர்ந்து தொழுதுட்டு இமாம் சலாம் கொடுத்ததுக்கு பிறகு எலும்பி எங்களோட பேலன்ஸை தொழுவோம். ஆனால் ஆரம்ப காலத்தில் அப்படி இருக்கல. ஆரம்ப காலத்தில் எப்படின்னா, அப்படி வருவார் ஒருத்தர், இமாம் ஜமாத்து நடந்து கொண்டு இருக்குது. இப்போ அவர் வந்து கேட்பார், தொழுது நிற்கிறவர்த்த இப்போ எத்தனை ரக்காயத்து போகுதுன்னு அவர் சொல்லுவார், 2ன்னு சொல்லுவார். இல்லாட்டி 3வது ரக்காயத்துன்னு சொல்லுவார். இவர் தடபடன் 2-3 ரக்காயத்து தொழுவார். தொழுது அதை சலாம் கொடுக்கறதுக்கு வந்து ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து கொள்வாங்க. இப்படித்தான் ஆரம்பத்தில் தொழுகை நடந்து கொண்டு இருந்துச்சு. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அப்படி வந்து பார்த்துட்டு சொன்னாங்க ஒருக்கா, அவங்க ஆரம்பத்தில் அப்படி தான் தொழுதாங்க. அதுக்கு பிறகு பார்த்தாங்க, இது அவ்வளோ அழகா இல்லை, நாங்கள் ரசூல்லா கியாம் அளிக்கிறாங்க, நாங்கள் சுஜூதுக்கு போகிறோம், ரசூல்லா ருக்கு அளிக்கிறாங்க, நாங்கள் இன்னொரு இடத்துல இருக்கிறோம், இது முறை இல்லை. நான் என்ன செய்வேன்டா, ரசூல்லாவோட சேர்ந்து தொழுவேன், பேலன்ஸ் ஆனதை எல்லாமே தொழுவேன். அப்போ அவங்க அப்படி தொழுதாங்க.
தொழுதுக்கு பிறகு ரசூலா பார்த்துட்டு சொன்னாங்க, ஏன் நீங்கள் எப்படி தொழுதுங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இதுதான் செய்தியாக ரசூலல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது அழகான முறை, இப்படியே நீங்கள் எல்லாரும் தொழுங்கன்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்துச்சு. இப்படி தொழுகையில் கேட்பாங்க இத்தனை ரக்காயத்துன்னு, அவர் சொல்லுவார் இத்தனை ரக்காயத்துன்னு அவங்க தொழுவாங்க. ஒரு சஹாபி வராங்க, இந்த ஆயத்திறங்கின செய்தி அவங்களுக்கு தெரியாது, தொழுகையில் பேசக்கூடாத செய்தி. அவர் வந்தாப்புல அவர் கேட்குற எத்தனை ரக்காயத்துன்னு கேட்டார் ஒருத்தட்ட. அவர் சொன்னார், இப்படி செஞ்சார், பேச வந்து. அதுக்கு பிறகு ஒருத்தர் தும்மினார், இவர் பாஞ்சி இரஹமுக்கல்லான்னு சொன்னார். அப்போ இப்படி சைக்கிள் செஞ்சாங்க. இவருக்கு என்னத்தரா இது, ஒரு நாளும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு என்ன அதட்டுறாங்க, சலாத்துக்கு பதில் சொல்கிறாங்களே, தொழுகையில் சலாத்துக்குன்னு சொல்லுவாங்க, பதில் சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்கும். அதுக்கு பிறகு தான் சொன்னாங்க, இந்த ஆயத்தை இறங்கிக்கிற ரசூலுல்லாஹ்க்கு வக்கூமு லில்லாஹி கானித்தீன், தொழுகையில் யாரும் பேசக்கூடாது, அமைதியாக தொழணும்னு சொல்லி இந்த அக்பர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு அவருக்கும் வழங்கப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு இருந்து தொழுகையில் யாரும் பேச முடியாது. நாங்கள் எப்படி தொழுகிறோமோ அதே மாதிரி தொழுகை எனக்கு அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சில ஆயத்துக்கள் இன்றைக்கு ஓதி காட்டப்பட்ட கடைசி பாதி இருக்குது, நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதில் முக்கியமான சில சம்பவங்களையும் அதில் அல்லாஹ் சொல்கிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் நடந்த சம்பவங்கள். ஹைர். அல்லாஹ் தங்களுக்கு குர்ஆனை படித்து விளங்கி அதன் பராமரிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. மௌத் வரைக்கும் தீன் இஸ்திகாமத்தை இருக்க தௌஃபீக் செய்வான்.